காந்தா திரைப்படத்தில் துல்கர் சல்மான் நடிப்பு யாரை மையப்படுத்தி இந்த கதை நகருது? தியாகராஜ பகதூருடைய கதை தான், அதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு லேட்டஸ்டா கொஞ்சம் மாத்தி எடுத்திருக்காங்க. தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தியாகராஜ பகதூர் தான். என்எஸ் கிருஷ்ணன் காமெடிக்கு வந்து என்எஸ் கிருஷ்ணன் கலக்கிட்டு இருந்தார். தமிழ் திரையுலகத்துல வந்து பெரிய காமெடி கிங்கா இருந்தாரு. பச்சிராஜா ஸ்டுடியோஸ் சொல்லிட்டு ஸ்ரீராமுலு நாயுடு அவர் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர், இயக்குனர். மூணு பேருமே பாத்தீங்கன்னா இவர் ஹீரோ, ஒருத்தர் காமெடி நடிகர், இவர் தயாரிப்பாளர் போது அப்பப்ப மீட் பண்றது, பேசுறது, சந்தோஷமா இருக்கிறது, இப்படி நட்பு வந்து ஒண்ணு தொடருது. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா தியாகராஜ பகவதர் அவர் உச்சத்துல இருந்த அவர் வந்து சரிவுக்கு காரணமா ஒருத்தர் இருக்கார். லட்சுமிகாந்தன் தியாகராஜர் பகவதர் கொலை வழக்கு அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல வந்து ரொம்ப பிரபலமான கொலை வழக்கு. இந்த பல நடிகைகளோட தொடர்பெல்லாம் அவருக்கு கிடைக்குது. இந்த சூழ்நிலையில இந்த 6 மணிக்கு மேல லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் இந்த நடிகைகள் எல்லாம் எங்க போறாங்க, இந்த நடிகைகள் இந்த எந்த கதாநாயகனோட போறாங்க, இந்த தயாரிப்பாளர் எந்த நடிகை கூட்டு போறாரு, இந்த இயக்குனர் எந்த நடிகை கூட்டு போறாரு, இந்த மாதிரி விஷயங்களை, அந்தரங்க விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து பத்திரிகையில எழுத ஆரம்பிக்கிறார். பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ண ஆரம்பிக்கிறார். லட்சுமிகாந்தன் வந்து பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ருசி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பணம் வர ஆரம்பிச்சோன்னே இன்னும் பல பிரபலங்களை பத்தி எழுதுறாரு, ஜமீன்தார்களை பத்தி எழுதுறாரு, அன்னைக்கு இருக்கிற பெரிய விஐபிஸ் பத்தி எழுதுறாரு. இவரை வந்து ஒரு பயம் காட்டணும், உயிர் பயம் அவர் காட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. நீங்க ஒரு இடத்துல வந்து குத்திட்டு வந்துருங்க, அந்த ரத்தம் அந்த கத்தியில குத்துனாங்க, நமக்கு ஆபத்து இருக்குங்கிறத உணர்ந்தாருன்னா நிச்சயமா இதை ஸ்டாப் பண்ணிடுவார் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லி ஒரு ஆள் அனுப்புறாங்க. படத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தியாகராஜ பகவதரோட மகள் வைத்து பேர், அவர் பேரு தியாகராஜன். அவர் வந்து பாத்தீங்கன்னா டெப்டி செக்ரட்டரி, துணை செயலாளரா வந்து தமிழ்நாடு அரசு சார்பா வேலை பார்த்திருக்காரு. ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்ப 64 வயசு. அவர் இந்த காந்தா அப்படிங்கிற படம் வந்து வருது, அவருடைய தாத்தாவுடைய கதை அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு வழக்கு தொட்டிருக்காரு. அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ சமீபத்தில் காந்தா திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்தது. ட்ரெய்லர்ல இருந்தே ஒரு சில விஷயங்கள் பற்றி எரியுது. அது ஒன்றை பிடிச்சா இன்னொரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கனெக்டாகவும் பார்க்கப்படுது. படமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த சூழலில் காந்தா திரைப்படத்தில் துல்கர் சல்மான் நடிப்பு அது அப்படியே அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. பட் யாரை மையப்படுத்தி இந்த கதை நகருது அப்படிங்கிற தேடலில் ஒரு சில பெயர்கள் எல்லாம் வரும்போது தமிழ் திரையுலகில் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் அவருடைய கதையைத்தான் இந்த படம் நகர்த்துது அப்படின்னு சில பேசும்பொழுது, அவரை பேசும்பொழுது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு சார்ந்தும் நிறைய பேர் தேடுறாங்க. அது சார்ந்து நிறைய விஷயங்கள் தற்போது சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருது. இப்போ லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இன்னைக்கு வரையும் யார் குற்றவாளின்னு தெரியாத ஒரு மர்மமான ஒரு வழக்காகத்தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 80-100 ஆண்டுகளை நெருங்க போது, 70-80 வருஷம் இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் நல்லா இருக்கு. அது தியாகராஜ பகதூருடைய கதை தான், அதில் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தியாகராஜ பகதூருடைய கதை தான். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தியாகராஜ பகதூர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ட்ரெயின் தான், டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எப்போவுமே ட்ரெயின் தான். தியாகராஜ பகதூர் வந்து திருச்சியை சேர்ந்தவர். திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போதோ இல்லை சென்னையிலேருந்து திருச்சிக்கு வரும்போதோ ட்ரெயினில் போகும்போது அந்த ஸ்டேஷனில் இறங்குனா, அந்த ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் ஏற வருவாங்கள்ல, அந்த ஆட்களே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவரை சுற்றி நிற்பாங்க. அவர் நகர விடாமல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவர் மேலே ஒரு அட்ராக்ஷன். தியாகராஜ பகதூரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்க. பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து அவரோட சுண்டு வரலையாவது தொற்ற மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டுவாங்க. காரணம் என்னென்னா செகப்பாக இருப்பார். அதாவது அவ்வளவு செகப்பாக பிரமாதமாக இருப்பார். ஆள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். அந்த கிருதா தான் பார்த்தீங்கன்னா தியாகராஜ பகதூருடைய ஸ்டைலு. அன்னைக்கு வந்து அந்த தியாகராஜ பகதூருடைய கிருதாவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இளைஞர்கள் வச்சுட்டு பல பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த தியாகராஜ பகதூர் வந்து ட்ரெயினில் இறங்கினப்ப பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருக்கு. அந்த அளவுக்கு கூட்டம் கூடுற அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தியாகராஜ பகதூர் தான். இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லுவோம் அப்படின்னா ரஜினிகாந்த் தான் சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களை கேட்டால் தியாகராஜ பகதூர் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேரும். ஆனால் அன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு யாரையும் கேட்குறதுக்கு யாரும் இல்லையே சார். அன்னைக்கு இருந்த குழந்தைகளும் இப்போ கேட்க முடியாது. அன்னைக்கு கேட்டால் அவங்க வந்து தியாகராஜ பகதூரை தான் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பேரும் புகழும் இருந்தார். அவர் நடித்த ஒரு படம் ஹரிதாஸ்ன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா இங்கே பிராட்வே தியேட்டரில் ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளி தொடர்ந்து 3 வருஷம் வந்து அந்த படம் வந்து ஓடிச்சு. அந்த அளவுக்கு வந்து
செல்வாக்கோடு இருந்தார். இன்னும் சொல்ல போனால் பணம், பேரு, புகழ் எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் வந்து தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார், வெள்ளி டம்ளரில் தான் தண்ணி குடிப்பார். அவர் வந்து அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா செவர்லெட் காரு, பிளைமூத் காரு நிறையா, அதாவது வந்து அன்னைக்கு இருந்த ஃபாரின் காரு, லேட்டஸ்ட் காரு எல்லாமே வச்சுருந்தார். திருச்சியில் அவருடைய வீடு கிட்டத்தட்ட பல ஏக்கர் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மக்களால் கொண்டாடப்பட்ட நாயகனாக இருந்தார். இதே காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் வந்து காமெடிக்கு வந்து என்எஸ் கிருஷ்ணன் கலக்கிட்டு இருந்தார். தமிழ் திரையுலகத்தில் வந்து பெரிய காமெடி கிங்காக இருந்தார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சிராஜா ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமுலு நாயுடு, அவர் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர், இயக்குனர், பல படங்கள் வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. மலைக்கல்லன் படம்லாம் அவர் தான் தயாரிச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே நண்பர்கள். 3 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஹீரோ, ஒருத்தர் காமெடி நடிகர், இவர் தயாரிப்பாளர்னும் போது அப்பப்போ மீட் பண்ணுறது, பேசுறது, சந்தோஷமாக இருக்கிறது, இப்படி நட்பு வந்து ஒன்று தொடருது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தியாகராஜ பகவதர் அவர் உச்சத்தில் இருந்த அவர் வந்து சரிவுக்கு காரணமாக ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்திரிகையாளர், லட்சுமிகாந்தன் பத்திரிகையாளர் தான் அதுக்கு அந்த சரிவுக்கு காரணம். லட்சுமிகாந்தன் தியாகராஜர் பகவதர் கொலை வழக்கு அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் வந்து ரொம்ப பிரபலமான கொலை வழக்கு. நம்ம இந்த லட்சுமிகாந்தனை பற்றி பேசும்போது 1935 காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவார், ஜெயிலுக்கு போவார், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவார், ஜெயிலுக்கு போவார். இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்டாலிட்டியோடு இருப்பாங்க. அதாவது நீங்கள் நல் வழியில் சம்பாதிக்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எப்படியாவது வந்து தவறான வழியில், எந்த வழியில் நம்ம போய் பணம் சம்பாதிக்க கூடாதோ அந்த வழியில் போய் தான் சம்பாதிப்பாங்க. அது வந்து கிரிமினல் புத்தி. அந்த புத்தி வந்து இருந்துச்சுன்னா அது மாறவே மாறாது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறது, சென்னை மெட்ராஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்னையினே நம்ம சொல்லக்கூடாது, மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து இருந்துச்சு அந்த நம்ம ராஜமுந்திரிங்கிற ஊர், ஆந்திரா. ஆனால் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான் அந்த ஊர் இருந்துச்சு. கைது பண்ணி ராஜமுந்திரியில் போடுறாங்க. அங்கேருந்து அவர் தப்பிக்க பார்க்குறாரு, ஓடுறாரு, போலீஸ்காரங்கிட்ட பிடிபட்டுறாரு. மறுபடியும் வந்து தண்டனை நீதிபதிக்கிட்ட நிறுத்தி மறுபடியும் வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது வந்து குவாரண்டைன் செல்லுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, தனியான செல்லு, இருட்டாக இருக்கும், வெளிச்சம் இருக்காது, சூரிய வெளிச்சத்தே பார்க்க முடியாது, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருக்கணும், யாருமே கூடவும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குவாரண்டைன் செல்லில் போடுறாங்க. அங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூழ்நிலையில் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. மறுபடியும் நீதிபதி கொண்டு போய் நிறுத்தும் போது இவரை கொண்டு போய் அந்தமான் சிறையில் போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அந்தமான் சிறையில் கொண்டு போய் போட்டாங்க. அந்தமான் சிறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது மேக்சிமம் கிரிமினல் குற்றவாளிகள், ரொம்ப பெரிய கொலை கேஸை சம்மந்தப்பட்டவங்க, இந்த மாதிரி ஆட்களை தான் அந்தமான் சிறையில் போடுவாங்க. அந்த சுதந்திர இந்தியாவுக்கு முந்தி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் பல பேர் வந்து அந்தமான் சிறையில் இருந்தாங்க. ஸோ இவங்களோடையெல்லாம் வந்து லட்சுமிகாந்தன் போய் சிறையில் பழகிறார். கிரிமினல்ஸோட பழகி பல கிரிமினல் புத்திகளை இன்னும் வந்து அதிகரிச்சுக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்களோட பழகி அவங்களுடைய நல்ல விஷயங்களையும் வாங்கிக்கிறாரு. அந்த சிறையில் இருந்தபோது கூட இருந்த கிரிமினல்ஸ்ட்டை சொல்லியிருக்காரு, நான் வெளியில் போய் வந்து சட்டம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எப்படின்னா, இந்த மாதிரி ஹார்ட் கோர் கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா இவங்களுடைய புத்தியே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எப்படின்னா வக்கீலை விட வந்து இவங்க சட்டம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு இவங்க அந்த மாதிரி சட்டம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. வெளியில் வந்து நான் சட்டம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் லட்சுமிகாந்தன் விடுதலையாகி வெளியில் வராரு. வெளியில் வந்த லட்சுமிகாந்தன் சென்னைக்கு வந்து வக்கீல் படிக்க போனாரா அப்படின்னா இல்லை. அவர் வந்து அவரும் நல்லா இருப்பார், அவரும் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பார், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார். அவர் வந்து சினிமாவில் நடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சினிமா உலகத்துக்குள்ளே வராரு. பட வாய்ப்புகள் தேடுறாரு. ஆனால் பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல. ஆனால் அந்த சினிமா அந்த வட்டாரத்துக்குள்ள ஸ்டுடியோ, இந்த ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோன்னு எல்லா இடங்களும் சுற்றி சுற்றி வரும்போது இந்த பல நடிகைகளோட தொடர்பெல்லாம் அவருக்கு கிடைக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த 6 மணிக்கு மேலே லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த நடிகைகள்லாம் எங்கே போகிறாங்க, இந்த நடிகைகள் இந்த எந்த கதாநாயகனோட போகிறாங்க, இந்த தயாரிப்பாளர் எந்த நடிகை கூட்டு போகிறார், இந்த இயக்குனர் எந்த நடிகை கூட்டு போகிறார், இந்த மாதிரி விஷயங்களை, அந்தரங்க விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து பத்திரிகையில் எழுத ஆரம்பிக்கிறார். அதாவது சினிமா தூது அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிகையில் வந்து ஒரு எழுத ஆரம்பிக்கிறாரு. அதாவது வந்து மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பத்திரிகைகள் கிசுன்னு சொல்லலாம். கிசை தாண்டி பார்த்தீங்கன்னா பர்சனலான விஷயங்களை, அந்தரங்க விஷயங்களை, பெட்ரூம் விஷயங்களை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பாப்புலர் அது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை வந்தோடனே பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக்லாம் படிக்காமல் இந்த லட்சுமிகாந்தன் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்குற அளவுக்கு மக்கள் வந்து அந்த பத்திரிகையில் வந்து அந்த லட்சுமிகாந்தன் எழுதுறதுல வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க.
உடனே பார்த்தீங்கன்னா இவருடைய மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய உயருது. மார்க்கெட்னா இந்த மாதிரி பத்திரிகையாளருக்கே ஒரு செல்வாக்கு உயருது. பல நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கூப்பிட்டு, சார் எங்களை பற்றி எழுத வேண்டாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பணம்னா எவ்வளோ, 50 100 தான். அன்னைக்கு வந்து பவுனே பார்த்தீங்கன்னா ₹1 2 தான். பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பணம் ஆரம்பிக்கிறாரு. பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ண ஆரம்பிக்கிறார். லட்சுமிகாந்தன் வந்து பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ருசி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பணம் வர ஆரம்பித்தோன்னே இப்போ இன்னும் பல பிரபலங்களை பற்றி எழுதுறாரு, ஜமீன்தார்களை பற்றி எழுதுறாரு, அன்னைக்கு இருக்கிற பெரிய விஐபிஸை பற்றி எழுதுறாரு. இப்படி தான் வந்து தியாகராஜ பகவதரை பற்றியும், அதாவது NS கிருஷ்ணன் பற்றியும், இந்த பச்சிராஜா ஸ்டுடியோ ஓனர் இருக்கார் இல்லையா, அவர், அதாவது ஸ்ரீராமுலு நாயுடு, அவரையும் பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தரக்குறைவாக, ரொம்ப மோசமாக எழுதுறாரு. ஆனால் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இப்படியெல்லாம் எழுதுனா இவங்க கூப்பிட்டு பணம் கொடுப்பாங்க. இவர் இப்போ NS கிருஷ்ணனோ இல்லை தியாகராஜ பகவதரோ பணம் கொடுத்தாங்கன்னா 50 100 கொடுக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட 500 1000 கொடுப்பாங்க. ஸோ பெரிய லெவலில் செட்டில் ஆயிடும் அப்படின்னு அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எழுதுறாரு. ரொம்ப மோசமான கருத்துக்களை வந்து பதிவிடுறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவரை எப்படியாவது கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து 3 பேரும் முடிவு பண்ணுறாங்க. யார்? தியாகராஜ பகவதர், NS கிருஷ்ணன், அப்புறம் பச்சிராஜா ஸ்டுடியோஸ் ஓனர். இவங்கெல்லாம் என்னென்னா அன்னைக்கு இருந்த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், அன்னைக்கு கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹோப்னு ஒருத்தர் தான் இருக்கார். அவரை போய் நேராக பார்க்குறாங்க. இவங்க வந்து பிரபல நடிகராக இருக்காங்க இல்லையா, அவங்க நேராக போய் பார்த்து, சார் இந்த மாதிரி இந்த சினிமா தூதுங்கிற பத்திரிகையில் வந்து இந்த மாதிரி லட்சுமிகாந்தன் ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமாக தரைக்குறைவாக வந்து எழுதிட்டு இருக்கார் சார். தொடர்ந்து நடிகர் நடிகைகளை பற்றி, இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களை பற்றிலாம் எழுதிட்டு இருக்காரு. எங்களை பற்றிலாம் ரொம்ப வந்து கேவலமாக எழுதிட்டு இருக்காரு. என்ன செஞ்சாலும் அவர் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல, கட்டுப்படுத்த முடியல. நீங்கள் அந்த பத்திரிகைக்கு தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் கவர்னர் வந்து இது உண்மைதானா அப்படிங்கிறத விசாரிக்க சொல்றாரு. உண்மைதான், அப்படி ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னோன்னா அந்த எப்படி சொல்றது, சினிமா தூதுங்கிற பத்திரிகையோடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. அந்த பத்திரிகையை தடை பண்ணிடுறாங்க. இந்த பத்திரிகையை தடை பண்ணதுக்கப்புறம் இனிமே அவனால் என்ன பண்ண முடியும், அதாவது லட்சுமிகாந்தனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தியாகராஜ பகவதர் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து அடுத்தடுத்த படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து எப்படின்னா கிரிமினல். இவன் நான் முதலே சொன்னேன், பல கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டவன், பல கிரிமினல் வேலைகளை பண்ணவன். அதனால் இவனுடைய மைண்டில் என்னென்னா, நம்ம எழுதின பத்திரிக்கை, நம்ம எழுதிட்டு இருந்தோம், ஒரு கிசு எழுதிட்டு இருந்தோம், பேரோடு புகழோடு இருந்தோம். அதன் மூலமாக நமக்கு பெரிய வருமானம், சைடு வருமானம்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இதை மொத்தத்தையுமே கெடுத்து விட்டாங்களே அப்படின்னு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்து நேஷன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை ஆல்ரெடி நடந்துகிட்டு இருந்த பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை போய் காசு கொடுத்து வாங்குறான். இவனுக்கு எப்படி இவ்வளோ காசு வரும் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல பேருடைய கிசுகளை எழுதி நடிகர்கள் நடிகைட்டெல்லாம் காசு நிறைய சம்பாதிச்சு வச்சிருந்தான்ல, அதை கொடுத்து அந்த பத்திரிக்கையே மொத்தமாக விலைக்கு வாங்குறான். அந்த சேம் டைம் நிறைய பேர் எங்களை பற்றி எழுதிடாதீங்கன்னு சொல்லி பணம் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து அவர் அந்த பெரிய செல்வந்தர்களோட தொடர்பில் இருந்திருப்பார் நிச்சயமா. அவங்க இப்போ இவங்களை பற்றி எழுதுறவர் நாளை என்னை பற்றி எழுதிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே போய் பணம் கொடுக்குற அந்த ஒரு விஷயத்துல லட்சுமிகாந்தன் வளர்றாரு. அப்படிதான் பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணி தான் அவர் வளர்றாரு. அந்த காசை வச்சு பார்த்தீங்கன்னா ஹிந்து நேஷன் அப்படிங்கிற பத்திரிகையை விலைக்கு வாங்கி மறுபடியும் இதே மாதிரி கிசுகளை எழுத ஆரம்பிக்கிறாரு. இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா, தியாகராஜ பகவதர் அப்புறம் பார்த்தீங்கன்னா NS கிருஷ்ணன், இவங்க 3 பேர் தான் சேர்ந்து நம்மளை வந்து தடை பண்ண வச்சாங்க. இவங்க 3 பேர் தான் சேர்ந்து நம்மளை வந்து அடுத்து எழுத விடாமல் பண்ணாங்கனால அந்த கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெஞ்சன்ஸாக மாறுது, அதாவது பழியாக மாறுது. அதனால் எப்படியாவது வந்து அவங்கள பற்றி இன்னும் மோசமாக எழுதணும், இன்னும் கேவலமாக எழுதணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அவர் அந்த ஹிந்து நேஷன் பத்திரிகையில் வந்து ரொம்ப மோசமாக, ரொம்ப கீழ்த்தரமாக தியாகராஜ பகவதரை, NS கிருஷ்ணன் எல்லாம் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வராரு. ஸோ இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரில. அதாவது ஒரு பத்திரிகையை தடை பண்ண வச்சோம், அப்பயாவது நிறுத்திடுவாரா அப்படின்னா நிறுத்தாமல் இன்னொரு பத்திரிக்கை வாங்கி மறுபடியும் எழுதுறாரு அப்படின்னும் போது, ஏற்கனவே வந்து அந்த முதல் பத்திரிகை இருக்குது பார்த்தீங்களா, சினிமா தூதுங்கிற பத்திரிகையில் இந்த இவர் எழுதுகிற கிசு ரொம்ப பிரபலம் அந்த காலத்தில். நான் சொன்னேன் அவரே வந்து இந்த ஹிந்து நேஷனில் எழுதுறாருன்னொன்னே அங்கே என்ன பாப்புலாரிட்டி கிடைச்சிச்சோ அதே பாப்புலாரிட்டி இங்கேயும் கிடைச்சிருச்சு. ஸோ பெரிய லெவலில் இந்த பெரிய ஆட்கள், ஜமீன்தார், இவங்களை பற்றிலாம் தப்பான செய்திகள் எழுதிட்டு இருந்தார். அதாவது பல செய்திகள் வந்து உண்மையான செய்திகளாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, மெருகூட்டி இன்னும் வந்து ரொம்ப அதை படிக்கிற வாசகர்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்து கண்டதெல்லாம் எழுத ஆரம்பித்தார். ஸோ இந்த இடத்துல தான் வந்து 3 பேரும் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன அப்படின்னா, இவரை வந்து ஒரு பயம் காட்டணும், அதாவது வந்து லைட்டாக அப்படி வந்து ஷேக் பண்ணணும், ஒரு உயிர் பயம் அவர் காட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு ஒரு ஆளை வந்து செட்டப் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவரை வந்து கழுத்துலையோ எங்கேயோ வந்து குத்திடுங்க, ஆழமாக அந்த காயம் பதியாத அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல வந்து குத்திட்டு வந்துடுங்க. அந்த ரத்தம் அந்த கத்தியில் குத்துனாங்க, நமக்கு ஆபத்து இருக்குங்கிறத உணர்ந்தார்னா நிச்சயமாக இதை ஸ்டாப் பண்ணிடுவார் அப்படிங்கிறத வந்து
அவங்க சொல்லி ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இந்த எப்படி வேப்பேரியில் வந்து நற்குணம்னு ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கார். அடிக்கடி வந்து நற்குணம்ங்கிற வழக்கறிஞரை போய் பார்க்கறது, பேசுறது, இரவு நேரங்களில் வந்து தனியாக கிளம்பி வர்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து எப்படின்னா ரிக்ஷா, அதாவது வந்து இப்போ ஓட்டிட்டு போவாங்கல்ல ஆளுங்க, அந்த ரிக்ஷா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது இல்லை, இது வந்து கை ரிக்ஷா. முன்னாடி வந்து கட்ட மாதிரி இருக்கும், அது கையிலே அவங்க இழுத்துட்டு போவாங்க, அதில் உட்காந்துட்டு வருவாங்க. அதான் கை ரிக்ஷா. அதில் ஏறி போகிறதான் வழக்கம் வச்சிருந்தாரு. ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா தேதி வந்து 19/10/1944 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தியாகராஜ பகவதர் இவங்க 3 பேர் அனுப்பிச்ச ஒரு ஆள் வந்து கழுத்தில் வந்து இவர் குத்திடுறாங்க. ஆழம் பதியாத அளவுக்கு ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்திட்டு போகிறாங்க. ரத்தம் அதிகமாக வருது. உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேப்பேரியில் இருக்கிற நண்பர், அதாவது வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா நற்குணம், அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி குத்திட்டாங்க அப்படின்னோன்னா உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷன் ஜாஸ்தியாகுது. இவங்க வந்து நம்மளை வந்து இவங்க தான், இந்த 3 பேர் தான் இந்த ஆளை வச்சு குத்த வச்சது, வேற யாரும் நமக்கு வந்து எதிரிகள் கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்க மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வக்கீலோட உதவியோட இது இந்த சம்பவம் நடந்தது, குத்துனது யாரு, இந்த மாதிரியான விஷயங்களை துருவி விசாரிக்கிறாரு. இவங்க வந்து இந்த குத்துனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத நோட் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து வழக்கறிஞரோட உதவியோட வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சோன்னே இவங்களுக்கு பயம் வந்துடுது. அதாவது வந்து நம்ம பேரை கலங்கப்படுத்திடுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, தியாகராஜ பகவதர், என்எஸ் கிருஷ்ணன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்காங்க, தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட பேரை கலங்கப்படுத்திடுவார் அப்படிங்கிறத அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு முடிவு அப்படின்னா இவனுக்கு ஒரு முடிவு கட்டுறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு 6 பேரை வந்து ரெடி பண்ணுறாங்க. 6 பேரை வந்து வேற ஒரு நண்பர் மூலமாக வர சொல்லி கூலிப்படைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணி, அந்த காலத்திலே இருந்துச்சு கூலிப்படையை ரெடி பண்ணி, இவர் வந்து பொதுவாக அந்த எப்படி சொல்றது, இந்த வழக்கறிஞர் நண்பர் வீட்டுக்கு போயிட்டு தான் அடிக்கடி வருவார். அதனால் வந்து கால நேரம் பார்த்து இவர் வந்து முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து 10:30 மணிக்கு, காலையில் 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கை ரிக்ஷாவில் போகிறாரு. அன்னைக்கு அந்த கை ரிக்ஷா ஓட்டுனார் இல்லையா, அவரோட பேர் வந்து கோபால். இப்போ நீங்கள் சென்னை இன்னைக்கு இருக்கிற மாதிரி சென்னைன்னு நினச்சிக்காதீங்க. அன்னைக்கு 1944 பெரிய மாநகரமாக இருந்தால் கூட அது வந்து எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு டீ கடை, எங்கேயோ ஒரு வீடு, ஒரு எப்படி சொல்ல சின்ன குடிசை, பால் கறந்துட்டு இருப்பாங்க மாட்டில், இந்த மாதிரி தான் அந்த அட்மாஸ்பியர் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ இவர் வந்து அந்த ரிக்ஷாவில் வரும்போது கரெக்டாக வந்து 6 பேர் சுற்றுறாங்க. இந்த 4 பேர் வந்து இந்த லட்சுமிகாந்தனை அங்கேயும் இங்கேயும் ஓட விடாமல் வந்து சுற்றி நின்றுடுறாங்க. இதில் வந்து இந்த 2 பேர் தான் வந்து குத்துறாங்க. ஒருத்தர் வந்து கழுத்திலே குத்துறாரு, இன்னொருத்தர் வந்து எப்படி சொல்லுது நெஞ்சு பகுதியில் குத்துறாரு, எல்லாமே ஆழமான காயங்கள். இன்னொருத்தர் வந்து வயிற்றுல வந்து ரொம்ப ஆழமாக குத்திடுறாரு. குத்துனோன்னா ரத்தம் பீறிட்டு வருது. 3 இடத்துல குத்துப்பட்டிருக்காரு, ரத்தம் பீறிட்டு வருது, ரத்த வெள்ளத்தில் துடிக்கிறாரு. அந்த கோபாலுங்கிற வண்டி இழுக்கிறவர், ரிக்ஷா கை வண்டி இழுக்கிறவர், சார் வாங்க சார், எய்த்தாப்புல தான் இருக்குது ஜிஹெச் ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு, வாங்க சார் அட்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் ஸ்டேஷன் போங்க, வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படிங்கிறார். சார் இந்த நிலைமையில் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, நீங்கள் ரத்த வெள்ளமாக இருக்கீங்க, உயிருக்கே ஆபத்து, வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கோபாலுங்கிறவர் வண்டி இழுத்துட்டு போய் வேகமாக வண்டி போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிறுத்துற பக்கத்தில் தான் நிறுத்தினோன்னா பார்த்தீங்கன்னா உள்ள ரத்தத்தோடு இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு. இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி ஓடணுன்னே எல்லாரும் பதறிட்டு போய் யாரா இது ரத்தத்தோடு வந்திருக்காரு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அங்கே வந்து இன்ஸ்பெக்டராக ஒருத்தர் இருக்கார் அன்னைக்கு, அவர் பேர் வந்து கிருஷ்ணன் நாயர். அவர் சார் என்ன சார் விஷயம் என்ன அப்படின்னோடனே, எனக்கு வந்து வாக்குமூலம் கொடுக்கணும், இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே இவரோட கண்டிஷனை பார்க்குறாரு, ரத்தம் ஊற்றுது, வாங்க சார் ஹாஸ்பிட்டல் போகலாம், அங்கே வந்து கடைசி வாக்குமூலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் இப்போவே வாக்குமூலம் எழுதுங்கன்னொன்னே இந்த பேப்பர் டைரி எதுவும் தேடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு சீட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு பேனாவை எடுத்து சொல்லுங்கன்னு கடன்னு எழுதுறாரு. அதாவது இது பேர் என்ன, ஸ்கிரிப்லிங்னு சொல்லுவாங்க, அவசரத்தில் எழுதுறது. அந்த கையெழுத்தும் நல்லா இருக்காது, அவங்களுடைய தடுமாற்றத்தில் எழுதுகிற கையெழுத்தாக இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பு எடுக்கிறாரு. அது வந்து கோர்ட்டுக்கு பின்னாடி வந்து பெரிய சாட்சியாச்சு. ஏன்னா வந்து ஒரு அவசரத்தில் ஒருத்தன் கடைசியாக கொடுக்குற மரண வாக்கு மூலம் அது வந்து பதட்ட நிலையில் எழுதியிருக்கு, இது உண்மைதாங்கிறதுனால அதை வந்து சாட்சியை எடுத்துப்பாங்க. இவரை கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் ஒருத்தர் பிஆர் பாலகிருஷ்ணன் ஒரு டாக்டர், சீஃப் டாக்டர் அங்கே இருக்கார். அவர் இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறார், சார் வயிறுலேருந்து உடம்புல எல்லா பாகம் வந்து ரத்தம் உள்ளுக்குள்ளே வந்து கசிவு ஏற்பட்டுருச்சு, எல்லா பாகத்துலேயும் ரத்தம் பரவிடுச்சு, அதுவும் குடல் பகுதி வயிறு பகுதியெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால் இவர் பொழைக்கிறது
கஷ்டம், இதுதான் சூழ்நிலை, நீங்கள் என்னமாவது வாக்குமூலம் வாங்கினா வாங்கிக்கோங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த உட முடியாத நிலைமையோட வாக்குமூலம் வாங்கி கையெழுத்தும் வாங்கிறாரு. அடுத்த நாள் அதாவது வந்து இந்த கொலை நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா குத்தப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னா 8/11/1944. இவர் அதிகாலை 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 9/11/1944 இறந்து போயிடுறார். லட்சுமிகாந்தன் வந்து கொலை செய்யப்படுறார். இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிரு. அதாவது வந்து கடைசி வாக்குமூலம், மரண வாக்குமூலம்னும் போது அந்த வாக்குமூலம் வந்து கோர்ட்டில் ரொம்ப பெரிய ஆதாரமாக எடுத்துப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த கேஸ் ஒரு பெரிய கேஸ். அதாவது தியாகராஜ பகவதர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கார், என்எஸ் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டிருக்கார், இந்த பச்சிராஜா ஸ்டுடியோ ஒரு ஓனர் இருக்கார்ல ஸ்ரீராமுலு, இவங்க 3 பேர் தான் இந்த கொலைக்கு காரணங்கிறத வந்து அவர் சொல்லிட்டார். யாரு? லட்சுமிகாந்தன் இறக்குறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த பெரிய கேஸ் எடுத்து விசாரிச்சா இதில் வந்து நம்ம வந்து பெரிய பேரும் புகழும் அடையலாம் அப்படிங்கிறதுனால அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இந்த ஸ்ட்ராங்காக வந்து இந்த கேஸை விசாரிக்கிறார். கிருஷ்ணன் நாயர் அந்த கேஸை விசாரித்து சாட்சிகள்லாம் திரட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குத்துனவங்களுக்கு 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. குத்திட்டு ஒரு நண்பரோட வீட்டு, தியாகராஜ பகதரோட ஒரு நண்பரோட வீட்டில் போய் குத்திட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசப்பட்ட பணம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஸோ மொத்த பணம் கை மாறினது, போனது, இவங்க பேசினது, கூப்பிட்டு பேசினது. பீப்புள்ஸ் பார்க்னு ஒரு பார்க், அங்கே நீங்கள் வந்து இப்போ தான் நேரு ஸ்டேடியம் இருக்குது, அங்கே இப்போ வந்து பார்க் இல்லை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்கள் சந்தித்து பேசினது, அடிக்கடி வந்து மோப்பம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த டீ கடையில் நிற்கிறது, இதெல்லாம் வந்து அந்த பால்காரன், டீ கடைக்காரன், அப்புறம் அந்த வண்டி இழுத்துட்டு போன கோபால் இருக்காரு, கை வண்டி ரிக்ஷா எடுத்துகிட்டு போன கோபால், இவங்கெல்லாம் சாட்சிங்களை வச்சு இவங்க 3 பேர் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜ பகவதருக்கு வந்து அங்கே எப்படி அது ஜெயில் வாழ்க்கையை அவரால் சமாளிக்கவே முடியல. தங்கத்தட்டில் சாப்பிட்டவர், ஒரு பிளைமூத் காரில் போனவர், செவர்லட் காரில் போனவர், மாட மாளிகையில் வாழ்ந்தவர், அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈயத்தட்டில் எல்லாருக்கும் கிடைக்கிற கஞ்சி கூழ் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னும் போது, களியை சாப்பிடணும் போது அவரால் அது வந்து சகிச்சிக்கவே முடியல. பெரிய மனவேதனைக்கு உள்ளாகிறாரு. ஆனால் என்எஸ் கிருஷ்ணனும் பச்சிராஜா ஸ்டுடியோ ஓனர் இருக்காங்களோ அவங்க வந்து வேற வழி இல்லாமல் சமாளிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது வெளியில் வரணும், வந்தால் தான் அடுத்து எதாவது பண்ண முடியுங்கிறதுனால இது வந்து அடுத்து மேல்முறையீடுக்கு போகிறாங்க. மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம இந்தியாவில் இப்போ கிடையாது, பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்ததுனால மேல்முறையீட்டுக்கு வந்து லண்டனுக்கு தான் போயாகணும். இங்கிருந்து வக்கீல் எல்லாம் கொடுத்து லண்டனுக்கு போய் இந்த மேல்முறையீடு கேஸை நடத்தி 44லேருந்து 47 வரைக்கும் அவங்க ஜெயிலில் இருக்காங்க. 3 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. வக்கீல்லாம் கொடுத்து நடத்தி அந்த மேல்முறையீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குற்றவாளிகள் கிடையாதுன்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க, இவங்களை விடுதலை பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 10-12 படத்துக்கு வந்து தியாகராஜ பகதருக்கு வந்து தயாரிப்பாளர்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சு, இனிமே வரமாட்டாரு அப்படின்னோடனே இந்த தயாரிப்பாளர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அட்வான்ஸை திருப்பி கொடுங்க, அட்வான்ஸ் திருப்பி கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. ஸோ இவருடைய சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று தான் இந்த தயாரிப்பாளர் அட்வான்ஸை கொடுத்தாரு. இந்த கேஸ் இங்கே நடத்தினார், அப்புறம் லண்டனில் நடத்தினார். மொத்தத்தில் இவர் வெளியில் வரும்போது சொத்துக்களை எல்லாம் இழந்த ஒரு ஆண்டியாக வரார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜ பகவதருக்கு வந்து அந்த மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது டோட்டலாகி போயிடுச்சு. 1944 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் ஜிப்பா போட்டுட்டு ஒரு வேஷ்டி போட்டுட்டு ராதே ராதே அப்படின்னு பாடிட்டு இருந்த காலம் மாதிரி பேண்ட்டு போட்டுக்கிட்டு நடிக்கிற மாதிரியான காலம் வந்துருச்சு. இவர் வந்து பாடி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஒருத்தர் நடிக்க இன்னொருத்தர் பாட, அந்த மாதிரி வந்து சினிமாவே வேற வடிவத்துக்கு வந்துருச்சு. இவருக்கு அந்த பழையபடி ஜிப்பா போட்டுட்டு பழையபடி வேட்டி கட்டிட்டுலாம் நடிக்க ஆரம்பித்தது வந்து யாருமே விரும்பலை. இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷியாமலான்னு ஒரு படம் நடித்தார், அதுக்கப்புறம் புது வாழ்வுன்னு ஒரு படம் நடித்தார், அதுக்கப்புறம் சிவகாமி, அதுதான் அவருடைய கடைசி படம். அந்த கடைசி படம், இந்த 3 படம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3மே அட்டர் ஃபிளம். ஒரு நாள் கூட ஓடலை, யாருமே வந்து இவரை ரசிக்கலை, ஒருத்தர் கூட வந்து தியாகராஜ பகவதர் திரும்பி பார்க்கல. அவருடைய லைஃப் இப்படி ஆயிடுச்சு. இதே காலகட்டங்களில் என்எஸ் கிருஷ்ணன் இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய காமெடியனா. அதுக்கப்புறம் தான் அந்த கேஸுக்கு அப்புறம் தான் என்எஸ் கிருஷ்ணன் வந்து இன்னும் புகழ்பெற்ற ஒரு காமெடியனா மாறார். அதாவது வந்து நல்ல தம்பி, அதுக்கப்புறம் பணம், மணமகள், இப்படி படங்களில் நடித்து பெரிய பேரும் புகழோட பெரிய செல்வாக்கோட அவர் மாறுறாரு. இந்த பச்சிராஜா ஸ்டுடியோஸ் ஓனர் இருக்கார் ஸ்ரீராமுலு, அவரும் இந்த கேஸுக்கு அப்புறம் பெரிய ஒரு தயாரிப்பாளர் இயக்குனராக மாறுறாரு. ஆனால் தியாகராஜ பகதருடைய வாழ்க்கை மட்டும் அது ஒன்றுமே பண்ண முடியல. டோட்டலாகவே அவருடைய வாழ்க்கை வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து உடல் முடியாமல் போய் கண் பார்வை போயிடுச்சு. அவருக்கு வறுமை, கண் பார்வை போயிடுச்சு, குடிக்க ஆரம்பிச்சிட்டார், பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சார். அதாவது தங்கத்தட்டில் வாழ்ந்து வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், இப்போ வந்து இன்னைக்கு யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னும் போது அந்த மனவேதனை, ஜெயிலில் இருந்த போது மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டார்.
குடிச்சு 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 பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வந்து சேலத்தில் தான் இருந்திருக்கார் தியாகராஜ பகவதர். நான் சொன்னேன்ல, அதாவது வந்து ஒரு ரயிலில் வந்து தியாகராஜ பகவதர் இறங்குனா சுண்டு வரலை தொட்டுற மாட்டோமா, எப்படியாவது கட்டி பிடிச்சிட மாட்டோமா, எப்படியாவது முத்தம் கொடுத்துட மாட்டோமா, எப்படியாவது அவரை கட்டி அணைச்சிட மாட்டோமான்னு ஏங்கின மக்கள் அதே ரயில்வே ஸ்டேஷனில், சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் அவர் தனியாக உட்காந்துருக்கார். ஒரு திண்டு மாதிரி இருக்கும்ல, அதில் தனியாக தியாகராஜ பகவதர் உட்காந்துருக்காரு. ஒரு ஆள் கூட தியாகராஜ பகவதரை திரும்பி பார்க்கல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. தியாகராஜ பகவதரை திரும்பி பார்க்குறதுக்கோ தியாகராஜ பகவதரை சீன்றதுக்கோ கூட ஒரு ஆள் இல்லை. அதாவது அவ்வளோ பெரிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலேருந்து அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சு அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். சாம்ராஜ்யமே அழிஞ்சிருச்சு. இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை மட்டும் அவர் கையில் எடுக்காமல் இருந்திருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை எடுத்ததுனால அவரோட வாழ்க்கை டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. 1910 பிறந்து 1951 இறந்து போயிட்டார். 49 வயசில் இறந்து போயிட்டார். இன்னும் பிரமாதமாக செல்வத்தோட செழிப்போட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை இந்த வழக்கு, இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இதை வந்து செஞ்சதுனால முடிஞ்சு போச்சு. நீங்கள் சொன்னீங்க இந்த கொலை வழக்கு யார் பண்ணா அப்படின்னு இன்ன வரைக்கும் நிரூபிக்கப்படாமல் இருக்குன்னு. ஆனால் ஊரில் எல்லாருமே பேசுறது என்னென்னா, ஊர் உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, லட்சுமிகாந்தனை வந்து கொலை செய்ய சொன்னது தியாகராஜ பகவதர், NS கிருஷ்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சிராஜா ஸ்டுடியோ ஓனர் ஸ்ரீராமுலு தான். இது வந்து இந்த கேஸு ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணம். அதான் சார், இப்போ மஞ்சள் பத்திரிகையில் எழுத தொடங்குறாரு, அதன் மூலம் ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணுறாரு. அந்த நடிகர்கள் அண்ட் பணக்கார வர்க்கத்தில் வந்து சிலர் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் வராங்க, சிலர் எதிரியாகவும் மாறுறாங்க. அப்படி அந்த பத்திரிகையோட வாழ்க்கை முடியுது. அதில் வீழ்ந்து ஒரு டாப் சூப்பர் ஸ்டாராக இருந்த ஒருத்தர் வந்து காணாமலே போகிறார். இதுதான் இப்போ இதை வந்து இப்போ சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரெயிலோட பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையாக காமிக்கிறாங்களா அப்படிங்கிற சில காட்சிகள்லாம் இருக்குது. அதுதான் சொல்ல வராங்களாங்கிறதும் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் படத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? வழக்கு வந்து தொடரத்தான் செய்வாங்க. அதாவது வந்து தியாகராஜ பகவதரோட மகள் வைத்து பேரன், அவர் பேர் தியாகராஜன் தான். அதாவது பல இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாத்தா பேரை வந்து பேரனுக்கு வைப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி செக்ரட்டரி, துணை செயலாளராக வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வேலை பார்த்துருக்காரு. ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ 64 வயசு. அவர் இந்த காந்தா அப்படிங்கிற படம் வந்து வருது, அவருடைய தாத்தாவுடைய கதை அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய தாத்தாவோட பேரை களங்கப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவருக்கு கண் பார்வை போனதாகவும், அவர் வறுமையில் வந்து சோத்துக்கே இல்லாமல் செத்ததாகவும், குடித்து அழிந்ததாகவும் அந்த மாதிரி வந்து சித்தரித்து படத்தை எடுத்திருக்காங்க. நாங்கள் இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி வந்து ஒருத்தருடைய வாழ்ந்து மறைந்தவருடைய கதையை எடுக்கணும் அப்படின்னும் போது அது சம்பந்தமாக இரத்த சம்பந்த வாரிசுகள்கிட்ட வந்து அது எடுக்கலாமா வேணாமா, எடுக்கிறதுக்கு அனுமதி பெறணும். அப்படி எங்ககிட்ட எந்த அனுமதியும் பெறாமல் வந்து இது எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுத்திருக்காரு. படம் வந்து நாளைக்கு நவம்பர் 14 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 18க்கு தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் வந்து படம் நாளைக்கு குறிப்பிட்ட தேதியில் வந்துடும். படத்துக்கு இப்போ அவங்க தடை செய்யலை, ஆனால் அந்த வழக்கை விசாரிப்பாங்க. இந்த வழக்கில் வந்து அவங்க சொல்கிற உண்மைகள் வந்து நியாயமாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்க நீதிமன்றம். ஆனால் அந்த பேரன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து எங்கள் தாத்தா பேரை களங்கப்படுத்துகிற மாதிரி எடுத்திருக்காங்கன்னு. ஆனால் இதெல்லாம் நடந்த உண்மைகள் தான். கடைசியில் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு சம்மந்தப்பட்டது தியாகராஜ பகவதர் தான். கண் பார்வை இழந்ததுக்கு தியாகராஜ பகவதர் தான். தீய பழக்கங்களுக்கு அடிமையான தியாகராஜ பகவதர் தான். வறுமையில் இறந்தாருங்கிறது உண்மைதான். ஸோ அவருடைய பேரன்னும் போது தாத்தாவோட பேருக்கு களங்கம்னு வந்து இந்த வழக்கை தொடுத்திருக்காரு. ஸோ இந்த வழக்கு என்னங்கிறத வந்து நீதிபதி விசாரித்து சொல்லுவார். சார், தமிழ் திரையுலகம் கண்ட ஒரு மிகப்பெரிய வழக்காகத்தான் அதை பார்ப்பாங்க. இன்றைய வரையும் குற்றவாளி அப்படின்னு அவர் நிரூபிக்கப்படல. ஏன்னா நிரவ விடுவிக்கப்பட்டார், இருந்தாலும் அவர் தான் குற்றம் சாட்டப்பட்டவர். அப்படிங்கும்பொழுது மிக நீண்ட ஒரு கேள்விப்பட்டு படித்து கேட்டு தெரிந்த விஷயமாக தான் அதை பார்க்க முடியுது. இனிமேல் நேரம் கொடுத்ததற்கு நன்றி.